மற்றொரு அண்மை தகவலாக பார்ப்பது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது பாலியல் புகார் அளித்த விவகாரம் தொடர்பாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் 50க்கும் மேற்பட்ட பெண்களுடன் சென்று தாவேக எம்எல்ஏவிடம் நேரில் முறையிட்டதால் பரபரப்பானது நிகழ்ந்திருக்கிறது. தாவேக மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவித்திருக்கிறார். தாவேக மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்காமல் அஞ்சுவதாகவும் அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார். தாவேக மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது 4 பிரிவுகளின் கீழ் ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். ஆனால் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அஞ்சுவதாகவும் தற்போது அந்த புகாரில் பெண் குறிப்பிட்டிருக்கிறார். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது பாலியல் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் தற்போது புகார் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் 50க்கும் மேற்பட்ட பெண்களுடன் சென்று தாவேக எம்எல்ஏவிடம் நேரில் முறையிட்டதால் பரபரப்பானது நிகழ்ந்திருக்கிறது. தாவேக மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் தற்போது புகார் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மற்றொரு அண்மை தகவலாக பார்ப்பது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது பாலியல் புகார் அளித்த விவகாரம் தொடர்பாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் 50க்கும் மேற்பட்ட பெண்களுடன் சென்று தாவேக எம்எல்ஏவிடம் நேரில் முறையிட்டதால் பரபரப்பானது நிகழ்ந்திருக்கிறது. தாவேக மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவித்திருக்கிறார். தாவேக மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்காமல் அஞ்சுவதாகவும் அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார். தாவேக மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது 4 பிரிவுகளின் கீழ் ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். ஆனால் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அஞ்சுவதாகவும் தற்போது அந்த புகாரில் பெண் குறிப்பிட்டிருக்கிறார். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது பாலியல் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் தற்போது புகார் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் 50க்கும் மேற்பட்ட பெண்களுடன் சென்று தாவேக எம்எல்ஏவிடம் நேரில் முறையிட்டதால் பரபரப்பானது நிகழ்ந்திருக்கிறது. தாவேக மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் தற்போது புகார் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம்.